சுபானக்கா மக்களே, என்ன மக்களே, திரும்ப நேத்து நைட்டு சக்காலத்தி சண்டை வந்துச்சு போலயா. இவங்க ரெண்டு பேருக்கான சண்டைக்கு ஒரு முடிவே வராதா ப்ரோ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த சண்டைக்கு ஒரு முடிவு வரும்னு பார்த்தா முடிவே வரமாட்டுக்கு. முக்கியமா விஜே பார்வை பொறுத்தவரைக்கு இந்த சண்டையெல்லாம் முடிக்க முடியாது. அரோராவை முடிச்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ற ஒரு மாதிரி வெறிகொண்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் நேத்து நைட்டு ஒரு சண்டையை போட்டு உருண்டுட்டாங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, அன்னைக்கு தானே அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட்டுக்கு ஒரு முடிவு வச்சிங்க. அன்னைக்கு நைட்டு தானே உட்காந்து பேசி இதுக்கப்புறம் செட் ஆகாது, இதுக்கப்புறம் நானும் காமும் தான் ஒன்னா இருப்போம், அரோரா நீ பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரோரா கிட்ட சண்டையை போட்டு அரோராவை அடிச்சு வரட்டி இருப்பீங்க. அந்த இடத்துல அரோரா கூட காமு இதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் வரமாட்டேன், எனக்கு உனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதோட கட்டு, இதுக்கப்புறம் பக்கத்திலே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அரோரா பெருசா டைலாக்லாம் பேசிட்டு போனாங்க. ஆனா டைலாக் பேசிட்டு போன மாதிரி தான் அரோரா இருக்காங்க. ஏன்னா அரோராவை பொறுத்தவரைக்கு காமு கிட்ட வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஆனா காமுவை பொறுத்தவரைக்கு அடுத்த நாளே டன் 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 அப்படின்னு சொல்லி கவுட்டை விரிச்சிட்டு போறது, அப்புறம் கையை விரிச்சிட்டு போறது, கையை பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு அவருன்னு அப்படியே தான் இருக்காரு. ஆனா பார்வை பொறுத்தவரைக்கும் இன்னும் அரோரா மேல கோவத்துல சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இங்கே நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பார்வை பொறுத்தவரைக்கு அரோரா காமு கூட சேர்றதுனால தான் கோவத்தில் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. பார்வை வந்து அரோரா ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்திட்டாங்க. அது அந்த குறியீடு மேட்டர்ல பாரு பயங்கரமா அவமானப்பட்டாங்க. ஓகேவா, சேதனை போட்டு பொழந்துட்டாங்கல்ல, அந்த அந்த வெறி மண்டைக்குள்ள இருக்கு. அந்த வெறியில எப்படியாச்சும் அரோராவை காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சலங்கையை கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல இவங்க சண்டையை போட்டு அரோரா வெளியே எடுத்தாலும் இவங்க வந்து அதை விட மாட்டாங்க, கண்டிப்பா சண்டையை போடுவாங்க, வேணா பாருங்கன்னு. அதே மாதிரி ட்ரையாங்கிள் கான்செப்ட் சண்டை முடிஞ்ச அடுத்த நாள் காலையில திருப்பி அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ள பேசிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன் நேத்து கூட லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும், நேரா அரோரா கிட்ட போயிட்டு அரோரா அப்புறம் அந்த லெட்டர் நீ தான் எழுதுனியா, அந்த லெட்டரில் ஒரு இதெல்லாம் எழுதிருந்தால அது எனக்கு எழுதுன லெட்டர் நீ தான் எழுதுனேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த லெட்டர் மேட்டரை வச்சு அரோராட்ட சண்டை இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அரோரா பொறுத்தவரைக்கு எதுவும் பெருசாக பேசல. அவங்ககிட்ட சொல்ல முடியாதுமா, நான்லாம் உனக்கு லெட்டர் எழுதலாமா அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனால் நேற்று நைட்டு அக்கா வந்து ஒரு மாதிரி வெறி மோடுக்கு போயிட்டாங்க போல. ஒரு மாதிரி வெறி கொண்ட வேங்கையா அரோரா போட்டு கும்முன்னு கும்மிட்டாங்க. முக்கியமாக அக்காக்கான ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது நானே மிரண்டிட்டேன் ப்ரோ. வீட்டுக்குள்ள அரோரா அவர்கள் ஏதோ பெண்ணு அப்புறம் ஏதோ அந்த ஐடி கார்டெலாம் எடுத்து ஒழிச்சு வச்சிருந்திருப்பாங்க போல. அப்போ அதை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க, பிக் பாஸ் சொல்லி தேடி எடுத்திருப்பாங்கன்னு. அப்ப ரெண்டு பெண்ணு ஒரு ஐடி கார்டு கிடைச்சிருக்கு. அங்க நம்ம பாரு உட்கார்ந்துட்டு இதுதான்டா கண்டென்ட், இத புடுறா கண்டென்ட்னு சொல்லிட்டு அரோராவை பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தேட நிறைய வரும் போலயா, இன்னும் என்னென்ன விஷயங்கள் உள்ள இருக்கு தேடி பார்த்தா தான் வரும் போலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரோரா போட்டு வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அரோரா வந்து என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு மாதிரி தலையை பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கும் போது திரும்ப நம்ம பாரு கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அரோரா டென்ஷன் ஆயிட்டு, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை, என்கிட்ட என்ன இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அரோரா வந்து கத்திட்டாங்க. அப்போ நான் கூட நினச்சேன் ரைட்டு அரோரா கத்துனோடனே பாரு அமைதியாக இருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பாரு வந்து நேற்று ரைட்டு வேறு ஏதோ மோடில் இருந்திருக்காங்க. ஒரு மாதிரி ஏழை இசுக்கு அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருந்து என்ன நான் அப்படித்தான் கேட்பேன், நான் இங்கே ஒரு போட்டியாளர், சும்மா என்கிட்ட பேச வச்சுக்கூடாது, கும்மி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு ஒரு மாதிரி பேசினாங்க ப்ரோ. அது ஆக்சுவலாக அந்த கிளிப்பை பார்த்தவங்களுக்கும் அந்த லைவை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மாதிரி மூஞ்சி வச்சிருந்தாங்க, ஒரு மாதிரி பேசிட்டு இந்த முடிய இடையில அப்படி பின்னாடி தூக்கி போட்டோன்னே ஏழை இசுக்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அக்கா அந்த மோட்ல தான் உட்காந்துருந்தாங்க. போட்டு அரோரா பொழக்கிறாங்க. நான் அப்படித்தான் தேடுவேன், வேற என்னெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கேன், பிரட்டி போட்டு பார்ப்போம், நிறைய உள்ள இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு அரோராவை போட்டு ட்ரிகர் பண்றாங்க. அப்போ அரோரா வந்து எப்படியாச்சும் அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. இதுக்கு இடையில நம்ம காமு வேற ஒரு அதிரடி என்ட்ரி கொடுக்குறாப்புல. இவர் வேற நேரங்காலம் தெரியாம எங்க இருந்தாச்சும் நடந்து வந்துடுறாரு. காமு நடந்து வந்துட்டு பேபி வாட் ஹேப்பன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு காமு வராரு. உடனே எங்க இருந்து நம்ம பாரு நத்திங் பேபி, சும்மா தான் நான் பேசிட்டு இருக்கேன் பேபி அப்படி சொல்லிட்டு காமு கட்டி பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பக்கம் பார்த்தா அரோரா மூஞ்சி அப்படி போயுது. அரோரா மூஞ்சி ஒரு மாதிரி அப்படி புகை தட்டுது. வாண்டடா பண்ற விஷயம் தான் எல்லாம். இவர் அப்படி நடந்து வரையும் அக்கா பெட்ல உட்காந்துருந்து அப்படியே காம கட்டி பிடிக்கிறாங்க. வாடா மாமா கட்டி பிடிச்சிக்கோடா அப்படின்ற மாதிரி வேனுக்குன்னே கட்டி பிடிக்கிறாங்க. எங்க அரோரா மூஞ்சி செத்து போச்சு. இதில் அக்கா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வாண்டடாக ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அரோரா டென்ஷன் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போனால் எஃப்ஜே வினோத் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. அங்கே வினோத் நேரங்காலம் தெரியாமல் உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இதில் அரோரா டென்ஷன் ஆகிட்டு மண்டையில் அடிச்சுட்டு அழுது, எம்மாடி அம்மா நான் என்னம்மா பண்ணேன், என்னை விடுங்கடா, என்ன ஏண்டா போட்டு பாடாப்படுத்துறீங்களா, என்னடா பண்ணேன், என்னால் முடியலடா, ஒரு ஃப்ரெண்டாக பழகினது தப்பாடா, ஃப்ரெண்டாக தான் இருந்தேன்டா, ஏன்டா என்ன கொடுமை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அரோரா உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. எஃப்ஜே இதான் சாக்கு, ரைட்டு அழுதுட்டு இருக்கா, அவன் கெட்டி பிடிச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதான் சாக்குன்னு அவன் கெட்டி பிடிச்சி மாமா நான் உன்னை பார்த்துக்கிறேமா, மாமா உன்னை பார்த்துக்கிறேமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு பிணைஞ்சிட்டு இருக்கான். ஓ எஃப்ஜே உனக்கு ஏதாவது நோய்கி இருக்கானா இல்லை தெரியாமல் கேட்குறேன். உன்னா யாராவது ஒருத்தர் கிடச்சிட்டா ஏதோ மீனுக்கு வலை போட்ட மாதிரி ஒரு மாதிரி இப்படி மேலே கவுத்தி ஒரு மாதிரி பிடிச்சி அப்படின்னு இருக்காப்புல. அப்போ அந்த இடத்துல அரோரா ஒரு மாதிரி எதெல்லாமோ வரத்தை விட்டு எழுதிட்டு இருக்காங்க. இதில் ஒரு டைலாக் வேற விட்டாங்க,
ஒருவேளை காமு வந்து இப்போ லேடிஸ் கெட்ட போட்டிருக்கால, இந்த லேடிஸ் கெட்டப்ப முதல் வாரத்திலே போட்டிருந்தா நான் கண்டிப்பாக வந்து அவங்க கூடலாம் ஃப்ரெண்டே ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இதில் எஃப்ஜேயுமே பக்கத்தில் உட்காந்து தாடி எடுத்து ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமு கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே எனக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன், அரோரா மேலேயும் எஃப்ஜே மேலே சம கோவம். ஏன்னா ஒருத்தருக்கான அப்பீரியன்ஸை பற்றி பேசுறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அவருக்கான ஒரு கெட்டப்பை போட்டிருக்காரு. இந்த கெட்டப்லயே முதல் வாரத்தில் இருந்திருந்தானா நான் கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன்னு சொல்லி அரோரா சொல்கிறாங்கன்னா, அப்போ அரோராக்கான நோக்கம் தான் என்ன? அப்போ அரோரா வந்து அப்பீரியன்ஸை பார்த்தா பழகுனாங்களா? அப்போ காமுவோட அந்த கட்டுமஸ்தான உடம்பை பார்த்தா அரோரா பழகுனாங்களா? இல்லை நான் கேட்குறேன்னா, இங்கே தேவையில்லாத டைலாக், இந்த டைலாக் இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி தாடி மீசெல்லாம் இல்லாமல் முதல் வாரத்தில் இருந்திருந்தான்னா நான் பழகிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்க போனால் துஷாருக்கு ஒரு இளவும் இல்லை. அப்போ ஏன் துஷார்கிட்ட பழகுனீங்க? தாடி மீசெல்லாம் இல்லாத துஷார்கிட்ட. அப்படி இருக்கும்போது இங்கே அரோரா தேவையில்லாமல் நிறைய டைலாக் விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவள் போட்டு என்ன நோண்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அக்கா தான் நோண்டுறாங்க, அது வேற கதை வச்சுக்கோங்களேன். பாரு நோண்டுறாங்க, பாரு வாண்டடாக ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு வந்து அந்த ட்ரையாங்கல் கண்டென்ட் தானே போயிட்டு வேற கண்டென்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் மேட்டர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு கடைசியாக பேசும்போது நீ காமோ பார்த்து என்ன சொன்ன? காமோ வந்து என்னோட ஃபேமிலி மாதிரி, இது ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டின்லாம் சொன்னது. அப்போ ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி நான் என்னன்னு சொல்லிட்டு அக்கா வேணுக்குனே அரோராவை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அக்காவுக்கு வந்து அந்த ஒரு நிம்மதி கிடைக்கல. அரோராவை காலி பண்ண நிம்மதி அக்காவுக்கு கிடைச்சாதான் அக்கா சந்தோஷமா இருப்பாங்க. எப்படி சாட்டர்டே சண்டேல சேதன்கிட்ட நம்ம பார்வர்கள் அசிங்கப்பட்டாங்களோ அதே மாதிரி நம்ம அரோரா எங்கேயாச்சும் அசிங்கப்பட்டா மட்டும்தான் நம்ம பாரு வந்து நிம்மதியாக இருப்பாங்க. அப்படி அசிங்கப்படலைன்னா கண்டிப்பா பார்வை பொறுத்தவரைக்கும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த வீடை நீங்க மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போனா கூட கண்டிப்பா ஒரு கட்டத்தில் எங்கேயா போய் தேடி போய் அக்கா அடிப்பாங்க. அந்த வகையில் வாண்டரா ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல நம்ம காமு கூட கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உள்ள வந்து பேசியிருப்பார். ஓகேவா, காமு கிட்ட நம்ம அரோரா பேசியிருப்பாங்க. அரோரா வந்து கூட்டு வந்து பேசுவாங்க காமு கிட்ட. அப்போ காமு அரோராட்ட பேசும்போது அவ பேசினா நான் என்னடி பண்ண முடியும், நான் அவகிட்ட பேசுறேன், எதுக்கு இப்படி பண்றான்னு தெரியல, நான் உனக்காண்டி பேசுறேன், நீ எதுவும் நினைக்காதடின்னு சொல்லிட்டு இங்க இப்படி பேசுறாரு. அப்படியே அந்த பக்கம் போயிட்டு பேபியை மடியில் படுக்க வச்சுட்டு, பேபி இப்படி சொல்கிறா பேபி, நான் திருப்பி சொல்லிட்டேன் பேபி, நீ போ, எனக்கு பேபி தான் முக்கியம்னு சொல்லிட்டேன் பேபி. அவள் ஒரு மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, என்னன்னே தெரியலடி, ஆனால் நான் ஃபீலிங்ஸ் கொடுக்கலடி, நான் உண்மையாக ஃபீலிங்ஸ் உனக்கு மட்டும் தான் கொடுத்தேன்டின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டும் அதுக்கு மேலே பண்ணிட்டு இருக்கு. இந்த ரெண்டும் ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சாலே உடனே அந்த இடத்துல ஒரு ரொமான்ஸை போட்டுறாங்க ப்ரோ. சின்ன கேப்பு போதும், அந்த சின்ன கேப்லேயே ஒரு ரொமான்ஸை போட்டு ஒரு மாதிரி தள்ளிடுறாங்க. அந்த வகையில் அண்ணன் வந்து இங்கே அரோராட்ட பேசின டாப்பிக்கோ வேறு, ஆனால் அங்கே போயிட்டு பாருக்கிட்ட பேசுகிற டாப்பிக்கோ வேறு. ஏன்னா அரோரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகிருந்தேன், நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தேன், ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு பாண்டாக அது இருந்துச்சு. ஓகேவா, அது லவ் கிடையாது, ஆனால் ஃப்ரெண்டையும் தாண்ட ஒரு நல்ல ஒரு பாண்ட், அவ்வளோதான். அதை வந்து அவள் கொச்சப்படுத்துறா, அதை கொச்சப்படுத்தி ஒரு மாதிரி என்னை வந்து ட்ரிகர் பண்ணி பேசுகிறா, தயவுசெய்து நீயாச்சும் சொல்லி, என்னால் முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அரோரா அவங்களுக்கான பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அண்ணனை பொறுத்தவரைக்கு பாருக்கிட்ட வந்து சொல்லும் போது அப்படியே மாற்றி அவள் வந்து என்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகுனாலாம், நான் வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுக்கல, அவளுக்குள்ள ஏதோ ஃபீலிங்ஸ் அப்படியே ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சான், அதனால அப்படி ஃபீல் பண்ணிட்டா போல, துஷாருக்கு அடுத்தது என்ன வச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்தா போல, அதனால அப்படி பழகிருக்கா, வேற ஒன்றும் இல்லை, நீ விடு பேபி, நான் உனக்கு தான் பேபின்னு சொல்லிட்டு காமு மாமா இப்படி பேசிட்டு இருக்காப்ல. இதுல இவங்க ரெண்டு பேருக்கான ரொமான்ஸை பக்கமே படுத்து கிடந்து எம்மா ஏதோ மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரோ. பிக் பாஸ் எவ்வளவுதான் கழுவி ஊத்தினாலும், எவ்வளவுதான் செருப்பை கொண்டு சாணியில முக்கி அடிச்சாலும் திருந்தவே மாட்டாங்க போல ப்ரோ. என்ன, நேற்று ஒரு சின்ன விஷயம், மைக்கு போட்டிருந்தாங்க, அவ்வளோதான், மைக்கை வந்து மறைச்சு போடாமல் அப்படியே ஓப்பனாக உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. இது எங்கிட்டு போய் முடிய போகுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு போட்டு முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிக்கட்டும், ஆல்ரெடி அந்த ட்ரிப்புக்கெல்லாம் பிளான் பண்ணி தானே வச்சிருக்காங்க. ஏன்னா காமு மாமா தான் ஓப்பனாக வீட்டுக்குள்ள சொல்லியிருந்தாரு, அவள் பெரிய ஐஸ்வர்யா ராய், அவளுக்கு ட்ரிப்புக்கு நான் காசு போடணுமா, இவள் ஒரு ஆளுன்னு இவளுக்கு நான் காசு செலவு பண்ணணுமான்னு சொல்லிட்டு காமு மாமாவே ஒரு நாள் சொல்லியிருப்பாப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் சரி ஓகே, வெளியே போயிட்டு ட்ரிப் போகட்டும் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ மொத்தத்தில் அக்கா வாண்டடாக அரோராவை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. வாண்டடாக அரோராவை ட்ரிகர் பண்ணி அரோராவை டவுன் பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன் தெரியுமா, அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் முடிஞ்சால் கூட அரோராவை விட மாட்டாங்க. ஏன்னா அரோராவை அசிங்கப்படுத்தினா மட்டும்தான் அக்கா நிம்மதியாக இருப்பாங்க. ஒன்று அரோராவை அசிங்கப்படுத்தணும், இல்லை அரோரா அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் அக்காவோட சோல் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். இல்லைன்னா அக்காவோட சோல் வந்து ஒரு மாதிரி அவளை விடாதன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி துடிச்சிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக அரோரா அந்த வீட்டுக்குள்ள எத்தனை நாட்கள் இருந்தாலும் பாரு அத்தனை நாட்கள் அரோரா போட்டு ட்ரிகர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அது என்ன விஷயங்கள் கிடைச்சாலும் அந்த கேப்லலாம் போய் ட்ரிகர் பண்ணுவாங்க, வேணா பாருங்க. ஆனால் இங்கே காமு சரியான ஒரு எச்ச ப்ரோ. அது அந்த பொண்ணு தள்ளி வந்துட்டு. ஓகேவா, அரோரா பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் சண்டைக்கு அப்புறமே போல, இவர் வாண்டடா போயிட்டு ஷாருக்கான் மாதிரி கையை விரிக்கிறது, அப்புறம் அந்த பொண்ணு எங்கேயா நிற்கும் போது வேணுக்குன்னு போயிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. நேரில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு தடவை அந்த பொண்ணு ஏதோ நின்றுட்டு இருப்பா, கையை பிடிச்சி ஒரு இழுப்பாரு, அப்போ அந்த பொண்ணு இப்படி தள்ளி விட்டுட்டு டம்முன்னு இப்படி குத்திரும். அப்போ அந்த பொண்ணு தள்ளி தான் போயிட்டு இருக்கு, காம மாமாவுக்கு தான் தள்ளி போக முடியல. அப்போ
அரோரா சொன்னது கரெக்ட் தானே, பொண்டாட்டி கரெக்டா வச்சிருந்தா புருஷன் ஏன் வெளியே மேயிறாரு அப்படின்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி இதோ பொண்டாட்டி தான் சரியில்லை போல. அது வேற கதை கைஸ், அது வேற கதை. இந்த கதை கூட நான் சேர்த்து சொல்லலை. மொத்தத்தில் அக்கா விடமாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் பாவம் அரோரா ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கதவை திறந்து விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாலும் நடத்துவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அக்கா வேணுக்குன்னு ட்ரிகர் பண்றது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எஃப்ஜே தயவுசெய்து தூக்கி வெளியே போட்டுருங்க, முடியல. நாளைக்குன்னு அது பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அவன் எதிரமோ பண்ணிட்டு இருக்கான். எஃப்ஜே அடிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு ஏவுகணை அனுப்புனா அந்த ஏவுகணை அங்கிட்டு சாணி உருண்ட மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்து பண்ணுங்க. அண்ட் இந்த கண்டென்ட்டை பத்தி உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.